கனவிதுதான் நிஜமதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக நிறைய யூஸ்ஃபுல்லான முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வந்திருக்கேன். எஸ், ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ப்ரூஃப் ஆஃப் கீஸ்னு ஏதோ ஒரு வெடியை கிளப்பி போட்டாங்களே அது என்ன, ரெண்டாவது வந்து இந்த இத்தேரியம் ஹார்ட் ஃபோர்க்னு ஏதோ ஒன்று வருதாமே அது என்ன, மூணாவது இந்தியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்களே கிரிப்டோஸ் அது என்ன, அந்த நாலாவது பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இப்போ மறுபடியும் வந்து பிளாக் செயினை பத்தி பேசினாருமே அது என்ன, அஞ்சாவது ஃபைனலா பிட்காயினோட மூவ் அடுத்து என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து ரொம்ப வளரலாம் இல்லாம ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி கிளீனா சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் கீஸ் ஈவெண்ட் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்துச்சு, அது வந்து என்னன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு நல்லா சொல்றேன் கேட்டுங்க. இந்த ப்ரூஃப் ஆஃப் கீஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா, ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுப்போம், எஸ்பிஐ பேங்க் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதுல வந்து 100 பேருக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த 100 பேர் வந்து சர்டன் ஒரு அமௌண்ட் வந்து போட்டு வச்சிருக்காங்க, டெபாசிட்டா இல்ல வந்து சேவிங்ஸா வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் 100 பேரும் போயிட்டு எனக்கு வந்து நான் போட்ட காசுலாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எடுத்தாங்கன்னா பேங்க் வந்து பிரச்சனை மாட்டிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து சேவிங்ஸோ இல்ல டெபாசிட்டோ போட்ட காசை வந்து சும்மா வச்சிருக்க மாட்டான், அதை வந்து அப்படியே வந்து ரொட்டேஷனல் லோன் கொடுத்து அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சுதான் வந்து ஆக்சுவலி பேங்க் அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டமே ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்க ப்ராஃபிட் பண்றதும் அதுல தான். ஆனா எல்லாரும் இந்த மாதிரி ஒரே டைம்ல எடுத்தாங்க அப்படின்னா பேங்க்கு பிரச்சனை ஆகும். பட் பேங்கை காப்பாத்துறதுக்கு வந்து ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கு, இந்த வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அது இருக்குது. சோ வந்து ஓரளவுக்கு தப்பிச்சுப்பாங்க. சரி ரைட், இதையும் கிரிப்டோஸும் நீங்க எப்படி வந்து கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்றேன் கேட்டுங்க. இதுல பேங்க் தான் வந்து உங்க கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் லைக் வந்து காயினெக்ஸ், பைனான்ஸ், பிட்ஃபைனெக்ஸ் அந்த மாதிரி இது வந்து பேங்க்ல சேவிங்ஸ் வச்சிருக்காங்களா அவங்க எல்லாரும் தான் வந்து ட்ரேடர்ஸும் வந்து ஹோல்டர்ஸும். ஸோ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க கிரிப்டோ கரன்சிஸை வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஹார்ட்வேர் வேலெட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. யூஸ்வலா எவ்வளவு வித்ட்ராவும் டெபாசிட்டும் நடக்கிறத பொறுத்து வந்து அதுக்குன்னு ஒரு ஹார்ட் வேலெட் வச்சு அந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றபடி நீங்க பாக்குற நம்பர்ஸ் எல்லாமே வெறும் நம்பர்ஸ் தான். எக்ஸ்சேஞ்சஸ் நினைச்சா வந்து திடீர்னு வந்து ஒரு 1000 பிட்காயின் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பிட்காயினே எல்லாமே வெறும் 1000 பிட்காயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை கிராஷும் பண்ண முடியும். அப்படி இல்ல புல்ரன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரைஸ் வந்து ஒரே அடியா மொத்தமா ஏற்ற முடியும். அப்படிதான் ஆக்சுவலி வந்து ஜான்வரியில நடந்துச்சு. அதுல முக்கியமான கை யாருன்னு பாத்தீங்கன்னா பிட்ஃபைனெக்ஸ் தான். அதுல வந்து சில கோல்மால் பண்ணானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. இதை வந்து நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஸோ வந்து ப்ரூஃப் ஆஃப் கீஸ்னு ஒன்று சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பி என்ன பண்ணாங்க, எல்லாரையும் வந்து கேன்வாஸ் பண்ணாங்க மக்களுக்குலாம். நீங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து காசு வச்சிருக்காதீங்க, உங்களோட கிரிப்டோ கரன்சிஸ் வச்சிருக்காதீங்க, உடனே நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் வேலட்ஸ்க்கு வந்து வித்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயினை கிரியேட் பண்ணாங்க. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் ஒன்றும் கொடுக்கல. ஆனா இதுல யார் மாட்டினது அப்படின்னா, எங்க அப்பா புதருக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஹிட்பிடிசி வந்து வித்ரா எல்லாத்தையும் வந்து டெம்பரவரியா டிசேபிள் பண்ணிட்டான். தேவையில்லாம அது பண்ணி மாட்டினது மடியில கடந்தது நான் வழியில பயம். ஸோ வந்து தலைவர் ஹிட்பிடிஸ் வந்து நிறைய விளையாடி இருப்பாரு போல, உள்ள வந்து ஃபேக் நம்பர்ஸை விட்டு கையில கிடையாது இருக்கிற எல்லாரும் வெளில எடுத்தாங்கன்னா தலைவரால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நைஸா வந்து டிசேபிள் பண்ணி மாட்டிக்கிட்டானுங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்தோடனே ஜான் மெக்கஃபி மாதிரி ஆளுங்களாம் வந்து குஷி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க, பர்சனல் வேலட்ல வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வச்சுக்கலாம், என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இங்க இருக்கவங்களை வந்து 20% கூட வந்து டெக்னிக்கல் நாலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. பர்சனல் வேலெட்டை கிரியேட் பண்ணி அதுல வந்து கிரிப்டோஸை ஸ்டோர் பண்றது எப்படிலாம் தெரியாது. எக்ஸ்சேஞ்சில் போனா ஈஸியா இருக்கும், சரி வாங்குறோம் விற்கிறோம் அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மக்கள் கிட்ட போயிட்டு நம்ம வந்து எப்படி வந்து பிரைவேட் கீஸை வந்து இது பண்ண முடியும், எஜுகேட் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, ஒன்னு நீங்க யூஸ் பண்ற எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப வேலிட் எக்ஸ்சேஞ்சா இருக்கணும். லைக் வந்து பைனான்ஸ், காயின் பேஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து தே ஆர் ஹைலி வேலிட் அண்ட் அவங்களுக்கு வந்து எப்பவுமே பெரிய ரிசர்வ் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ற எக்ஸ்சேஞ்சஸ். ரெண்டாவது வேலட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டெக்னிக்கலா வந்து நான் கத்துப்பேன் அப்படின்றவங்களுக்கு வந்து வேலட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வேலட்ஸ் இது வரையும் தெரியல அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், வேலட்ஸ் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலே பாப்போம், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட், ப்ரூஃப் ஆஃப் கீஸும் முடிஞ்சு. ரெண்டாவது எத்தேரியம் ஏதோ இந்த ஹார்ட் ஃபோர்க்ன்றாங்க, ஏதோ வருதாமா, ஃப்ரீயா டோக்கன் கிடைக்குமாமா, என்னப்பா அது அப்படின்றவங்களுக்கு சொல்றேன் கேட்டுங்க. இப்போ இருக்க இந்த கிரிப்டோ கம்யூனிட்டியில ஹார்ட் ஃபோர்க்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஹார்ட் ஃபோர்க்னா வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா டோக்கன்ஸ் கிடைக்குமாமே, அந்த மாதிரி ஏதோ இருக்குதான் பார்த்தாப்பா ஹார்ட் ஃபோர்க் அப்படின்றதான் 95% பீப்புளுக்கு தெரியும். ஆனா ஹார்ட் ஃபோர்க்னா என்ன அப்படின்ட்டு கிளீனா எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ சொல்றேன் கேட்டுங்க. அதாவது ஃபோர்க் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக் செயின் இருக்கு அப்படின்னா வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆக வைக்கிறதுக்கு வந்து அப்டேட்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த அப்டேட்டை வந்து இந்த நெட்வொர்க்குள்ள வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மைனர்ஸும் வந்து ஒரு மனசா வந்து ஓகே சொல்லி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் பேர் தான் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்க்ல 2 வகை இருக்கு, சாஃப்ட் ஃபோர்க்னு இருக்கு, ஹார்ட் ஃபோர்க்னு இருக்குது. சாஃப்ட் ஃபோர்க்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாலேஷன் அப்ப
எந்த பிரச்சனையும், அதாவது இந்த நெட்வொர்க்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ஃபோர்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மைனஸ் வந்து சில பேர் அப்டேட் பண்ணல அப்படின்னாலும் நெட்வொர்க்கு பெருசா பாதிப்பு வராது, செயினும் பிரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தா சாஃப்ட் ஃபோர்க்னு சொல்லுவாங்க. ஆனா ஹார்ட் ஃபோர்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் நெட்வொர்க் அப்கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் ஃபோர்க் நடக்கும்போது என்ன பண்ணணும், எல்லா மைனர்ஸும் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90% ஆஃப் த மைனர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த அப்டேட்டை வந்து ஒரே டைம்ல பண்ணணும். அப்படி ஒன்னா அப்டேட் பண்ண முடியல, முக்காவாசி பேர் பண்ணிட்டாங்கன்னா மீதி இருக்க பேர் வந்து பண்ண முடியல அப்படின்னா அவங்க செயின் வந்து பிரேக் ஆயிடும், யூஸ்லெஸ் ஆயிடும். ஆர் இந்த கம்யூனிட்டி ரெண்டா பிரிஞ்சு இல்ல முடியாது, நீங்க வந்து எங்களுக்கு இந்த அப்டேட் வேணாம், நாங்க எல்லாம் இந்த ஒரு எங்க குரூப்லாம் சேர்ந்து உங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறோம், எங்களுக்கு இந்த அப்டேட்டே வேணாம், நாங்க பாட்டுன்னு இருக்கிற செயினை தான் நாங்க ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, சண்டை வந்துச்சு அப்படின்னா செயின் ரெண்டா பிரிஞ்சு காயின் அது ரெண்டா பிரிஞ்சிடும். இதுதான் ஆக்சுவலி வந்து ஹார்ட் ஃபோர்க் அப்படின்னுவாங்க. பிட்காயின் கேஷ்ல ரீசெண்டா நடந்ததோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஃபோர்க் தான். பிட்காயின் கேஷ் வந்து அப்கிரேட் பண்ணும்போது அதுல பாதி பேர் மைண்ட் இருந்து இல்ல முடியாதுன்னு அடிச்சு பிரிஞ்சதால தான் பிட்காயின் ஏபிசியும் பிட்காயின் எஸ்வியும் அப்படின்னு பிரிஞ்சுது. ரைட், ஹார்ட் ஃபோர்க்னா என்ன தெரிஞ்சிச்சு. இத்தேரியம் ஏதோ கான்ஸ்டன்டினோப்பிள் ஏதோ ஹார்ட் ஃபோர்க் வருதாமே, அது என்ன ப்ரோ அப்படின்றவங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அதாவது இத்தேரியம் வந்து எடுத்த உடனே வந்து பர்ஃபெக்டாலாம் வரல. இத்தேரியம் வந்து கிரியேட் பண்ணாங்க, பிட்காயினை வச்சு பேஸா வச்சு தான் இத்தேரியம் கிரியேட் பண்ணது. ஸோ இந்த இத்தேரியமோட டெவலப்மெண்ட் வந்து ஓவர் த இயர்ஸா இருந்துச்சு. அதாவது வருஷம் வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோட் மேப் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தேரியமோட கன்சென்சஸ் ப்ரோட்டோகாலான ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல இருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு மாறுறது. ப்ரோ என்ன ப்ரோ ஏதோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்றீங்க, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ன்றீங்க அப்படின்னா என்ன ப்ரோ, ஷார்ட்டா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல கேட்டுங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னா என்னன்னா அது இந்த பிளாக் செயின் ஒர்க் ஆகுது மொத்தம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து புது பிளாக்கா ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த பிளாக்ல வந்து இது வரையும் கிரியேட் ஆன பிளாக்ல இருக்கு எல்லா டிரான்சாக்ஷனோடைய இன்ஃபர்மேஷனும் வந்து இப்போ கிரியேட் பண்ற புது பிளாக்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து புது பிளாக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ணணும். ஓகே இது வந்து சரியான பிளாக் தான், இதுல இருக்க டிரான்சாக்ஷன் கரெக்டான டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணி ஒரு புது பிளாக்கா வந்து சேர்க்கணும். அந்த அப்ரூவ் பண்ற மெத்தட் தான் ஆக்சுவலி வந்து கன்சென்சஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்ரூவ் பண்றாங்கல்ல அவங்களதான் வந்து மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்ரூவ் பண்ற விதம் வந்து நிறைய வகை இருக்கு. அதாவது கன்சென்சஸ் புரோட்டோகால் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இருக்கு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் இருக்கு, ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் பேசிக்கலா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான். பிட்காயினும் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கன்சென்சஸ் புரோட்டோகால் தான் இயங்குது. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமா தேவை. மைனிங் தான் பண்றாங்கல்ல, ஸோ மைனிங் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி அதிகமா தேவை, ஹேஷ் பவர் அதிகமா தேவை. ஸோ அதனால வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருக்குது, ஸ்கேலபிலிட்டியும் அதிகமாக ஆக மாட்டேங்குது. ஸோ இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணாங்க, சரி நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் இந்த கன்சென்சஸ் புரோட்டோகால் வந்து உள்ள கொண்டு வருவோம். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்னா என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல வந்து உங்களுக்கு வந்து அதிகமான மைனஸ் இருக்கணும், நம்ம வந்து அதிகமான மைனிங் எக்யூப்மெண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகமான ஹேஷ் பவர் ஓன் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நான் வந்து வர பிளாக்ஸ்லாம் வந்து நானே வந்து மைன் பண்ணி ரிவார்டை எடுத்துப்பேன். ஆனால் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மைனிங் எக்யூப்மெண்ட்லாம் எதுவுமே தேவையில்லை. யார் அதிகமாக இத்தேரியம் வச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேக் பண்ணுவாங்க. ஸ்டேக் இன் த சென்ஸ் அதை வந்து ஒரு வேலெட்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேலெட்டை வந்து மைனிங்க்கு அப்படின்னு சொல்லி டெடிகேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த அமௌண்ட் அப்படியே நின்றுடும். ஸோ அந்த பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வேலெட் சொல்கிறது தான் வந்து மைனிங் இருக்கிறது கேட்கும். ஓகே இந்த வேலெட் வந்து தான் அதிகமாக இருக்குது, ஸோ இவர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் தப்பாக சொன்னார்னா இருக்கிற மொத்த இத்தேரியமும் போயிடும். கையில் இருக்குது 1 லட்சம் 2 லட்சம் இத்தேரியம் இருந்தாலும் மொத்தமாக போயிடும். அண்ட் ரெண்டாவது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ல வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ண முடியும். நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப கன்சியூம் ஆகாது, ஹேஷ் பவர்ன்ற மேட்டரே கிடையாது உள்ள. ஸோ யார் அதிகமாக வந்து இத்தேரியம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து அதிகமாக வந்து மைனிங் பண்ண முடியும், நெட்வொர்க்ல வந்து அப்ரூவ் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட்லி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா இத்தேரியமுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இத்தேரியமோட சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. புழக்கத்தில் இருக்க அமௌண்ட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சப்ளைவே கிடையாது, இவ்வளவுதான் மேக்ஸிமம் சப்ளைன்ற முடிவே பண்ணல. அதனால தான் வைட்டாலிக் பியூட்டரின் வந்து வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறான், எப்பா தயவு செய்து நீங்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு மாறுங்க, அப்பதான் வந்து உங்ககிட்ட இருக்க இத்தேரியம்லாம் வந்து மறுபடியும் மேல போகும், இல்லைன்னா வந்து டிசாஸ்டர் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பேச்சை கேட்டு இப்போ வந்து ஆக்சுவலி வந்து அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல இருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு மாறுற அந்த அப்டேட்டா பண்ண போறாங்க. கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படின்ற பேர்ல வந்து நடக்க போகுது. அது வந்து ஜனவரி 14 இருந்து 18 வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 4 ஸ்டேஜஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த 4 ஸ்டேஜஸ் வந்து உள்ள வரும்போது வந்து அப்டேட் ஆனது இன்ஸ்டால் ஆகி கரெக்டா வந்து நெட்வொர்க் மாறிடும். கரெக்டாக வந்து இந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுடும். ஆனால் 100% நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காயின் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, என்னோட ரிவ்யூ இப்படி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதில் நிறைய மைனஸ்க்கு வந்து விருப்பம் கிடையாது இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மாறதுக்கு. ஏன் அப்படின்னா இப்போது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இருக்கவே தான் வந்து அவன் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சு ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து மைனிங் பண்ணிட்டு இருக்கான். அவன் சோத்தில் மண்ணெல்லி போடுற மாதிரி இவனுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மாற்றினா அவன் சும்மா இருப்பானா, அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து லெகசி செயின் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சீனை போட்டு
ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து மாற விட மாட்டானுங்க. பட் மோஸ்ட்லி அதில் இருக்க கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாரும், அதாவது டெவலப்பர்ஸ் எல்லாரும் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு மாறதுக்கு ஒத்துக்கிட்டதால சில மைனஸ் வந்து மக்கர் பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி மக்கர் பண்ணுற மைனஸ் கண்டிப்பாக இருப்பானுங்க. இன்ஸ்டால் வந்து இந்த புது இன்ஸ்டால் பண்ண மாட்டானுங்க. அப்படி பண்ணாதால என்ன ஆகும், நெட்வொர்க் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா ஹியோபியும் OKEXும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இத்தேரியம் எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா டோக்கன் வேணும் அப்படின்னா ஹியோபிக்கும் OKEXக்கும் இந்த ரெண்டுத்தில் என்ன ஒன்றில் வந்து உங்கள் இத்தேரியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே விட்டுருங்க. மீதிலாம் அவங்க பார்த்துப்பாங்க. ரைட்டு. மூணாவது, இந்தியன் சென்ட்ரல் பேங்க் வந்து ரிப்போர்ட் இப்போது ரீசெண்டாக சப்மிட் பண்ணாங்களாமே, இந்த மாதிரி வந்து கிரிப்டோ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து இந்த த்ரெட்டனும் பண்ணல இப்போ இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அது உண்மைதான். அதோட ரிப்போர்ட்டே இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு டேரக்டாக உங்களுக்கு படிச்சே காமிச்சிடுறேன். இவங்க என்ன பண்ணாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க வந்து ரிவ்யூ பண்ணாங்க. நான் வந்து என்னோட பழைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கு இருக்கிறத வந்து அனலைஸ் பண்ணுங்கள், கிரிப்டோஸால் நம்ம நாட்டுக்கு பிரச்சனை வருமா, நம்ம ருப்பீஸ்க்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அனலைஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் அசஸ்மெண்ட் இஸ் தட் கிரிப்டோ அசெட்ஸ் டு நாட் போஸ் ரிஸ்க் டு குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கரண்ட்லி. அதாவது இன்னைக்கு ஸ்டேஜில் இந்த கிரிப்டோ கரன்சிஸால் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஃபியூச்சரில் வந்து இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜில் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வந்து இதை வந்து கவர்மெண்ட்டும் ஆதரிச்சு அப்ரூவ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிரிப்டோஸ் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து ஒரு பதம் பார்த்துரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிபெண்ட் தான். இன்னைக்கு பொறுத்தவரையும் இந்த பிரச்சனை இல்லை. ஃபியூச்சரில் இது வந்து அதாவது வைடாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிப்போர்ட்டை முடிச்சிட்டாங்க. ரைட்டு, இது முடிஞ்சு. நாலாவது, நம்ம மோடி வந்து இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு, இந்தியன் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து மறுபடியும் பிளாக் செயினை பற்றி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சு. அது என்னன்றதை கிளீனாக சொல்லிடுறேன். அவர் சொன்னது, பிரிங்கிங் பிக் டேட்டா, AI அண்ட் பிளாக் செயின் டு சால்வ் இந்தியாஸ் பிக்கஸ்ட் சேலஞ்ச். Healthcare, agriculture and development needs can only be done by our scientists and engineers. அதாவது இந்த பிக் டேட்டா, ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிளாக் செயின், இது மூணுத்தையும் வந்து நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தோம். இந்த மூணுத்தையும் வந்து இந்தியாவில் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பெரிய பெரிய சவால்கள் இருக்குது. அதாவது ஹெல்த் கேரில் இருக்குது, அக்ரிகல்ச்சரில் இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட்ஸுக்கு வந்து இந்த 3 மேஜரான ஃபீல்டை வச்சு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். அது யாரால முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க சயின்டிஸ்ட்களாலையும் இன்ஜினியர்ஸாலையும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரீசெண்டாக பேசினாரு. இதுதான் ஆக்சுவலி வந்து மோடி வந்து பிளாக் செயினை பற்றி பேசினது. இப்போ வந்து மோடிக்கு வந்து பிளாக் செயினை பற்றி பேசுறது ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பிளாக் செயினை பற்றி பேசினாங்க அப்படின்னா வந்து உடனே வந்து நியூஸ் பெரிய பெரிய நியூஸ் ஆர்டிகல்லாம் கவர் பண்ணிடுறாங்களா. ஸோ வந்து தலைவர் விடுறதுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அள்ளி விடுறது இப்பெல்லாம். இதுதான் வந்து ஆக்சுவலி மோடி பிளாக் செயினை பற்றி பேசுனது. ரைட்டு. கடைசியா முக்கியமானது ப்ரோ, பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன ப்ரோ அப்படின்றது சொல்றவங்களே கேட்டுங்க. இப்போதைக்கு பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3600 1955 இந்த ரேஞ்சில் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்கு டிசம்பர் 29 இருந்து. என்னுடைய போன வீடியோல சொன்ன மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்கு. பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸும் இருக்கு. ஆனா இது இப்போ ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜில் இருக்கு. நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து தெரிஞ்சிடும் பிட்காயினோட மூவ் வந்து எய்தர் மேலே போதா இல்லை கீழே போதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3900 அந்த ரேஞ்சில் இருந்து 4255 மேலே வந்து போய் அங்கேயே கொஞ்ச நேரம் ஸ்டேபிள் ஆகி அந்த அன்னைக்கு டே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து 5500 தொடர்றதுக்கும் இல்லைனா 5900 USD தொடர்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யாருன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வந்து 4255 மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிட்காயினை வாங்கிட்டு ஸ்டாப் லாஸை வந்து 3550 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் 3550க்கு கீழே மறுபடியும் போயிருச்சு, அங்கேருந்து மேலே போகாமல் கீழே பிரேக் ஆகி வந்துச்சு அப்படின்னா 3200 தொடர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து இந்த டைமில் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் சொல்லியிருக்காங்க. சந்தானம் சொல்கிற மாதிரி சண்டை செஞ்சு பழகிறதுக்கு யாருன்னா கிடைப்பானுங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் கிடைக்க மாட்டான். ஆனால் மாட்டினா எல்லாம் ஒன்றா வந்து மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடைச்சா எல்லா நியூஸும் ஒன்றா வந்து கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போவோம். யூஸ்வலி நான் லென்த்தாக வீடியோ பண்ண மாட்டேன், பட் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாகவே போயிருக்கு. ஆனால் இந்த லென்த்தை பார்க்கறது கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு இல்லை இந்த இன்னைக்கு சொன்ன டாபிக்ஸில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எதனா பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போ டெலகிராம் குரூப்பாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவான குரூப்பாக இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் டவுட்ஸை நீங்கள் அங்கேயும் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான எல்லா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் எப்பவுமே சொல்கிற ஒரு காமெண்ட் டெம்ப்ளேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.